ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்ட், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சால்ட், டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சால்ட் அண்ட் ஹவு டு த சால்ட்ஸ் ஆர் அப்டைன்ட். ஸோ எப்படி நம்ம ஒரு சால்ட்டை அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போல்லாம் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணுதோ நம்மளுக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன். ஸோ டிஃபைன் நியூட்ரலைசேஷன் கேட்டாங்கன்னா த ப்ராசஸ் பை விச் acid plus base reacts to form a salt and water is called neutralization அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா define salt. saltனா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா a salt is a compound. salt is a compound formed by it is a compound formed by the reaction of acid. ஸோ ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு சால்ட் கிடைக்கும். எப்படின்னா ஆசிடோட H+ அயானை பேஸோட மெட்டல் அயான் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை சால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க H+ அயானை இங்கே இருக்க சோடியம் அயான் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சால்ட். ஸோ அதோட பை ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் வாட்டர். ஸோ இதுதான் இப்படி தான் நம்மளுக்கு ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட். ஸோ சப்போஸ் சால்ட்னு கேட்டாங்க அப்படின்னா அ காம்பவுண்ட் விச் இஸ் ஃபார்ம்டு பை தி ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் இன் விச் H+ ion of an acid is replaced by the metal ion of a base. ஸோ ஒரு பேஸில் இருக்க மெட்டல் அயான் H+ அயானை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அது என்னென்னு சொல்லுவோம்னா சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சால்ட். ஸோ ஆஸ் இட் கம்ஸ் டு டைப்ஸ் ஆஃப் சால்ட் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சால்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்குறது ஃபியூ தான். என்னென்னா நியூட்ரல் சால்ட். ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இட் இஸ் அ நியூட்ரல் இன் நேச்சர். அடுத்து ஆசிட் சால்ட், பேஸ் சால்ட், அசிடிக் சால்ட், பேசிக் சால்ட், double salt, mixed salt, complex salt and deliquescent salt. So these are some types of salt that we are going to learn in this session. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நியூட்ரல் சால்ட். நியூட்ரல் சால்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட pH ரேஞ்ச் வந்து இதோட pH எவ்வளோ இருக்கும் அப்படின்னா pH will be equal to 7 அப்படின்னா இட் இஸ் நெய்தர் அசிடிக் நார் பேசிக். அந்த மாதிரி இருக்க சால்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நியூட்ரல் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் அண்டர்கோஸ் கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன். நாங்கள் H+ அயானும் இருக்காது, ஒரு வீக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணியிருக்காது, கம்ப்ளீட் நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சால்ட் வந்து நியூட்ரல் சால்ட்னு சொல்லுவோம். அதோட pH வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் குளோரைட் கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரல் சால்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிடிக் சால்ட். அசிடிக் சால்ட், இந்த அசிடிக் சால்ட், பேசிக் சால்ட் அண்ட் நியூட்ரலைஸ்ட் சால்ட் இது மூணுமே வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கேட்கலாம் வாட் இஸ் அன் அசிடிக் சால்ட், வாட் இஸ் அ பேசிக் சால்ட், வாட் இஸ் அ நியூட்ரல் சால்ட் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அசிடிக் சால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு வீக் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது அசிடிக் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட pH வந்து லெஸ் தேன் 7. ஸ்ட்ராங் ஆசிட் யாரு, நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா HCl ரியாக்ட்ஸ் வித் அ வீக் பேஸ். வீக் பேஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காப்பர் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன், CuOH ட்வைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா H2O + CuCl2. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிப்போம். இங்கே ஒரு காப்பர் ப்ராடக்ட்லேயும் ஒரு காப்பர் ரியாக்டன்ட்லேயும் ஒரு காப்பர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் குளோரைட் அயான் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் இங்கே 2 போடுறேன். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 + 2 4 இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி நான் ப்ராடக்ட்டில் 2 போட்டால் 2 2s are 4, 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன். ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. ஸோ அசிடிக் சால்ட்ஸ் ஆர் நத்திங் பட் வென் ஸ்ட்ராங் ஆசிட், ஸோ இங்கே HCl வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் வீக் பேஸ், ஒரு வீக் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும்னா அசிடிக் சால்ட்டாக இருக்கும். அசிடிக் சால்ட்டாக இருக்கும். இதோட pH வந்து லெஸ் தேன் 7. ஸோ 7 விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் சால்ட். அ பேசிக் சால்ட் இஸ் நத்திங் பட் ரியாக்ஷன் பிட்வீன் வீக் ஆசிட் அண்ட் அ ஸ்ட்ராங் பேஸ். ஒரு வீக் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து பேசிக் சால்ட்டாக இருக்கும். அதோட pH வந்து கிரேட்டர் தேன் 7. ஸோ நான் இப்போ ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னால் கார்பன் இருக்க எல்லா ஆசிடுமே வீக் ஆசிட் தான். ஸோ நான் எடுத்துக்கிறது வினிகர். தட் இஸ் நத்திங் பட் அசிட்டிக் ஆசிட், CH3COOH. இது எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லலாம். ஸோ எத்தனாயிக் ஆசிடை நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போட்டேன். ஆல்ரெடி ஆசிட்னா என்ன, ஸோ சால்ட்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். சால்ட்டில் என்னது, ஸோ ஆசிடோட H+ அயானை ஒரு மெட்டல் அயான் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதை சால்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் CH3COONA + வாட்டர். ஸோ இது வந்து சோடியம் அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். So basic salts are nothing but
when weak acid reacts with strong base, so we will get a basic salt. அதோட pH greater than 7 இருக்கும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இந்த சால்ட்டோட pH வந்து கண்டிப்பாக greater than 7 இருக்கும். நியூட்ரல் சால்ட்னு என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா when strong acid reacts with strong base, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும். அதோட pH is equal to 7. அதுவே வீக் ஆசிடும் வீக் பேஸும் ரியாக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் நியூட்ரல் சால்ட்டாக தான் இருக்கும். அதோட pHும் ஈக்குவல் டு 7. ஃபார் எக்ஸாம்பிள் HCl plus NaOH. This is nothing but strong acid and strong base reacts to give a neutral salt NaCl plus H2O. So weak base and weak acid CH3COOH plus NH4OH ammonium hydroxide react பண்ணச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் CH3COONH4 plus H2O. So இது weak acid and weak base reacts to give a neutral salt. இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் சால்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கான்செப்ட்மே ரொம்ப ரொம்ப முக்கியம். டபுள் சால்ட்டுங்கிறது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்கும் உங்கள் கிளாஸில் இந்த 10th ஸ்டாண்டர்டில். ஸோ இட் இஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் 2 சேச்சுரேட்டட் சால்ட்ஸ், மிக்சர் ஆஃப் சால்ட்ஸ், 2 சால்ட்டை மிக்ஸ் பண்ணி அதோட சொல்யூஷன் ரொம்ப சேச்சுரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டபுள் சால்ட். ஏன் அப்படின்னா அதில் 2 சால்ட்டுமே மிக்சர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் சல்ஃபேட்டும் சம்டைம்ஸ் இருக்கும், அலுமினியம் சல்ஃபேட்டும் அந்த கிறிஸ்டல்ஸில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளாம் என்னென்னு சொல்லுவோம்னா டபுள் சால்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பொட்டாசியம் நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டருக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே பார்த்தது அசிடிக் சால்ட். இப்போ நம்ம பார்க்குறது ஆசிட் சால்ட். தேர் இஸ் a difference between acidic salt and acid salt. அசிடிக் சால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் ரியாக்ட் ஆனால் அது அசிடிக் சால்ட்னு சொல்லுவோம். ஆசிட் சால்ட் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை அ பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அயனைசபிள் ஹைட்ரஜன் ஃப்ரம் அன் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், H2SO4. இங்கே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு சோடியம் ஆட்டம் பத்தல. அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா NaHSO4, அதாவது சோடியம் பைசல்ஃபேட் ஃபார்ம் ஆயிருக்கும் ரேதர் தேன் ஃபார்மிங் சோடியம் சல்ஃபேட். ஏன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆசிட் சால்ட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆசிட் சால்ட்ஸ் அப்படிங்கிறது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அயனைசபிள் ஹைட்ரஜன். ஸோ ஃபுல்லாக இங்கே இருக்க எல்லா ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகாமல் பார்ஷியலாக ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அது என்னென்னு சொல்லுவோம்னா ஆசிட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது பேஸ் சால்ட். பேஸ் சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சி அயான்ஸ், அதாவது ஒரு பேஸில் இருக்க OH மைனஸ் அயன் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் ஆகாமல் பார்ஷியலாக ரீப்ளேஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேஸ் சால்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் CuOH ட்வைஸ் எடுத்துக்கிறோம். இது கூட நான் HCl போட்டு ரியாக்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னவா இருக்குன்னா CuOHCl. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போயிருந்துச்சு அப்படின்னா நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா இது வந்து இதில் இருக்க 2 OH அயானுமே ரீப்ளேஸ் ஆகலை, ஒன்லி ஒரு OH அயான் தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கு பேசிக் நேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு டவுட் வரலாம், அப்போ நம்ம மறுபடியும் தேவையான அளவுக்கு HCl போட்டோம் அப்படின்னா இந்த OH மைனஸ் அயனும் ரீப்ளேஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேசிக் சால்ட் அண்ட் பேஸ் சால்ட் அண்ட் அசிடிக் சால்ட் அண்ட் ஆசிட் சால்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு சால்ட். மிக்ஸ்டு சால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு பேசிக், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ சோடியம் பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்குது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டயான்ஸ் சேர்ந்து ஒரு அயன் கூட கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மிக்ஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ்டு சால்ட் கண்டெயின் மோர் தென் 1 அசிடிக் ஆர் பேசிக் அயான் அதர் தேன் H+ இல்லாமல் வேறு யாரும் இந்த மாதிரி கம்பைன் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா மிக்ஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் சால்ட் அப்படிங்கிறது என்ன இல்லை, இட் இஸ் லைக் அ டபுள் சால்ட். டபுள் சால்ட் எப்படி நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது கிறிஸ்டலைஸ் ஆக வெயிட் பண்ணமோ அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் சால்ட்டும். பட் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அயானை ஃபார்ம் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் அயான்ங்கிறது நீங்கள் 11th 12th ரொம்ப கிளியராக படிப்பீங்க. ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது நம்மளுக்கு பொட்டாசியம் ஃப்ரீ சயனைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் சால்ட். இப்போ நம்ம பார்க்குறது டெலிக்விஷன் சால்ட். டெலிக்விஷன் சால்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ நேச்சர் ஆஃப் சால்ட் டு அப்சர்வ் தி மாய்ஸ்சர். மாய்ஸ்சர் அப்படிங்கிறது
காற்றுல இருக்க ஈரத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி அவன் என்னவா மாறிடுவான் அப்படின்னு சேஞ்சஸ் டு லிக்விட், ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிடுவான். சாலிட்லேருந்து பவுடரி ஃபார்ம்லேருந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆகுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெலிக்வசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காப்பர் நைட்ரேட். ஸோ இது க்ரீன் கலரில் இருக்கும். தண்ணி அப்சர்வ் பண்ணி, அதாவது அட்மாஸ்பரிக் மாய்ஸ்சர் அப்படியே அப்சர்வ் பண்ணி அது கொஞ்ச நேரத்தில் என்னவாயிரும்னா ஒரு மாதிரி பார்ஷியல் செமி சாலிட் லிக்விட் ஆயிரும். ஸோ இந்த நேச்சரை தான் நம்ம டெலிக்வசன்ட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம pH பற்றி படிப்போம். பாய்.